ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி, பாகம் பெண்ணோடு ஆனாய் போற்றி. அண்ணா கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வண் கொண்டர் பதம் போற்றி. திருவாத ஊரன் ஊழிமணி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி. அங்கமும் வேதமும் போது நாவர் அங்கமும் வேதமும் போது நாவர் அந்த நன்னாளும் அடிபரவ அந்த நன்னாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மங்குள் மதித்தவள் மாட
புனல் செல்வ மல்கே செங்கையா புனல் செல்வ மல்கே சீர்கொள் செங்காட்டம் முடியதமுள் செங்கையனார் புனல் செல்வ மல்கே சீர்கொள் செங்காட்டம் முடியதமுள் கங்குள் இளங்கரி கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் பாமுரலே கணபதி ஈச்சரம் பாமுரலே திரியதன்னோடு துமை ஒளமிகு கரியது திரியதன்னோடு துமை ஒளமிகு கரியது வழி கொடுத்தனகடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினம் மீது கோடை படி கணபதி வர அருளினம் மீது கோடை படிவின பகில் வழி பழம்புரையிறையே வழி பழம்புரை இறையே திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் 66வது சோமவார வழிபாடு. இந்த வழிபாட்டிலே நேற்றைய தினம் கலிய நாயனார், போர்ப்புலி நாயனார் போன்ற நாயன்மார்களுடைய குரு பூஜை தினமாக இறைவனுடைய திருவருள் கூட்டியிருந்தது. நேற்றைய தினம் மழையின் காரணமாக கலிய நாயனார், போர்ப்புலி நாயனாருடைய அந்த குரு பூஜையை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு இல்லாமல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய கருணையினாலே சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. பெரிய புராணத்திலே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக கிடைத்த அந்த தொகையின் அடிப்படையிலே 63 நாயன்மார்களுடைய திருத்தொண்டர் தொகையாக கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் அதை வகைப்படுத்தி திருத்தொண்டர் தொகை என்கின்றதை வகைப்படுத்தி நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு வகையாக கொடுத்து அருளினார். அதை விரித்து விரித்து நமக்கு கொடுத்தவர் சேக்கிழார் பெருமாள். தொகை வகை விரி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 63 நாயன்மார்களுடைய அந்த புராணத்தை நாம் சிந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நாம் இந்த கலிய நாயனார், போர்ப்புலி நாயனாருடைய புராணத்தை சிந்திக்கின்ற வகையிலே
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு கொடுத்த தொகையின் அடிப்படையிலே அவருடைய துதியை பாடி முதலாவதாக அவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கலிய நாயனாருடைய புராணத்திற்குள்ளே செல்லுவோமா? திருச்சிற்றம்பலம். மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைந்தன என்னோ பெருந்தவம் யான் முன்பு விளைந்தன என்னோ யாவதும் பொருள் அல்ல என் மனத்தும் அன்றியே என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்த நதி கிழிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னியினும் மலர்ந்தனவாள் சேவடி எப்போதும் சேவடி போது எப்போதும் சென்னியும் மலர்ந்தனவாள் சென்னியில் மலர்ந்தனவாள் திருத்தொண்டர் புராணத்திலே இரண்டாவது காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டத்திலே பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் என்கின்ற தலைப்பிலே கலிய நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்திக்க தொடங்குகின்றோம். இந்த புராணம் சேக்கிழார் பெருமான் ஒரு 17 பாடல்களிலே அவருடைய அருட்திறத்தினை நமக்கு பாடி காட்டுகிறார். முதலாவதாக நாம் இந்த அருள் திறத்தை பாடி அதன் பிறகு இந்த செயல்களுக்கான அந்த உரையினை சற்று சிந்திப்போமாக.
தொண்டை நன்னாட்டு நீர் உழவும் தடைக்கற்றை நிறுத்தரு திருப்பதியாகும் நீர் உழவும் தடைக்கற்றை நிறுத்தரு திருப்பதி ஆகும் காருளவு மலர்ச்சோலை கார் உளவு மலர்ச்சோலை கண்ணி மதில் புடை சூழ்ந்து தேருளவு நெடு வீதி சிறந்த திரு ஒற்றியூர் தேருளவு நெடுவீதி சிறந்த திரு திரு ஒற்றியூர் வீடு எழும் பெரும் தெருவும் வீடு எழும் பெருந்தெருவும் புத்தருடன் பீலி அமன் புத்தருடன் பீலி அமன் வேடம் உடையார் பொருள் வேடம் உடையார் பொருள் போல் ஆகாச வெடிமறைக்கும் ஆகாச வெடி மறைக்கும் ஆடு கொடி மண்ணேடு மாளிகை ஆடு கொடி மண்ணேடு மாளிகை நிறைகள் அழை கமுகின் ஆடு கொடி மணிநேடு மாளிகை நிறைகள் அழை கமுகின் காடனைய கடல் படப்பை என விளங்கும் கருங்காட்டும் காடனைய கடல் படப்பை என விளங்கும் கருங்காட்டும் இசைப்பாட்டு கோவா மண்டபங்கள் பண்ணு திரு பதிக இசைப்பாட்டு கோவா மண்டபங்கள் அண்ணன் நடை மடவார்கள் அண்ணன் நடை மடவார்கள் ஆட்டுவோவா அணியரங்கு
உணவு ஓவா திருமடங்கள் எழுமலர் மாதவி பொன்னை இளைஞாளர்கள் அருளும் எழுமலர் மாதவி பொன்னை இளைஞாளர் அலை அருளும் கொடுமுகை பனை தம்பைகள் குளிர் செருந்தி வளர்க்கதை கொழுமுகைய சண்பகங்கள் குளிர் செருந்தி வளர்க்கதை வளர்க்கை முழுமணமே முன்னீரும் முழுமணமே முன்னீரும் கமல மலர் முருகு உயிர்க்கும் செழுநிலவின் பூகள் அணைய அனல் பரப்பின் திருப்பரப்பு செழுநிலவின் புகழ் அணைய மணல் பரப்பின் திருப்பரப்பு எயில் அணையும் முகில் முழக்கும் எயில் அணையும் முகில் முழக்கும் எரிதிரை வேளையில் முழக்கும் பயில் தரு பல் இய முழக்கும் பயில் தரு பல் இய முழக்கும் முறை தெரியா பதி அதனுள் வெயில் அணி பன்மணி முதலாம் விழுப்பொருள் ஆவண விளக்கும் தைல வினை தொழில் மரபில் சக்கர பாடி தெருவு தைல வினை தொழில் மரபில் சக்கர பாடி தெருவு ஏயில் அணையும் முகில் முழக்கும் ஏயில் அணையும் முகில் முழக்கும் எரிதிரை
முறை தெரியா பதியதன்னுள் இல்லனி கண்மணி இல்லனி கண்மணி முதலா விழுப்பொருள் ஆவன விளங்கும் இல்லனி கண்மணி முதலா விழுப்பொருள் ஆவன விளக்கும் தையிலை வினை தோழில் மரபில் சக்கர பாடி தெருவில் சக்கர பாடி தெருவில் எல்லையில் பல்கோடி எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் படித்தான் எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் படித்தான் செல்வ நெறி பயன் அறிந்து செல்வ நெறி பயன் அறிந்து ஒற்றியூர் அமர்ந்த இரு ஒற்றியூர் அமர்ந்த கொள்ளை மழவிடையாகம் கொள்ளை மழவிடையாகம் கோயிலில் உள்ளும் புறமும் கொள்ளை மழவிடையாகம் கோயிலில் உள்ளும் புறமும் அள்ளும் நெடும் பகலும் உள்ளும் புறமும் அள்ளும் நெடும் பகலும் இடும் திரு விளக்கின் அணி விளைத்தார் இடும் திரு விளக்கின் அணி விளைத்தார் அணி விளைத்தார் என்னில் திருவிளக்கு நேடு நாளெல்லாம் எரித்து வர என்னில் திருவிளக்கு நெடுநாள் எல்லாம் எரித்து வர புண்ணியமை தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே புண்ணியமை தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே அருளாலே உள்நிறையும் பெரும் செல்வம் உயர்ந்தும் உள்நிறையும் பெரும் செல்வம் உயர்ந்தும் வினை செயல் ஓகி மண்
அவர் இரு வினை போல் மாண்டது மாட்சிமைக்கு ஆக மண்ணில் அவர் இரு வினை போல் மாண்டது மாட்சிமைக்காக கதறி நின்ன திருமலி செல்வத்து திருமலி செல்வத்து புரணி தோய்ந்து திருமலி செல்வத்துழனி தோய்ந்து அடிந்த பின்னையும் தம் பெருமை நிலை திருப்பணியில் பேராத பேராளர் வருமரபில் உள்ளோர் பால் வருமரபில் உள்ளோர் வாழ் என்னை மாற்றிக் கொணர்ந்து தரும் இயல்பில் கூலியினால் தமது திருப்பணி செய்வார் இயல்பினால் கூலியினால் தமது திருப்பணி செய்வார் பலம் உடையார் வாழ் என்னை கொடு போய் மாற்றி கூலி கொல முயலும் செய்கையும் மற்று அவர் கொடாமையின் மாறா தளரும் மனம் உடையவர் தாம் தளரும் மனம் உடையவர் தாம் சக்கர ஏந்திரம் புரியும் சக்கர எந்திரம் புரியும் கலனில் வரும் பணி செய்து பெரும் கூலி பெரும் கூலி காதலித்தார் பெரும் கூலி காதலித்தார் செக்கு நீரை
எள்ளாட்டி தெற்கு நீரை எள்ளாட்டி பதமறிந்து இலத்தைலம் தெற்கு நீரை எள்ளாட்டி பதம் அறிந்து இலத்தைலம் பக்கமல மிக உழங்கும் பாண்டில் வரும் எருது உய்த்தும் பாண்டில் வரும் எருது உய்த்தும் தக்க தோழில் பெரும் கூலி எருதி உய்த்தும் தக்க தோழில் பெரும் கூலி தாம் கொண்டு தாழாமை மிக்க திரு விளக்கு இட்டார் விழு தொண்டு விளக்கிட்டார் இட்டார் விழு தொண்டு விளக்கிட்டார் அப்பணியால் வரும் பேரு அப்பிணைஞர் பலருளராய் அப்பணியால் வரும் பேரு அப்பிணைஞர் பலருளராய் எப்பரிதும் கிடையாத வகை முட்டையிடற் உழந்தே முட்டையிடற் உழந்தே ஒப்பில் மனை விற்று ஒப்பில் மனை விற்று எரிக்கும் உருபொருளும் மாண்டதன் பின் மனை விற்று எரிக்கும் உரு பொருளும் மாண்டதன் பின் செப்பரும் தீரீர் மனையாரை விற்பதற்கு தேடுவார் செப்பரும் தீர்மனையாரை விற்பதற்கு தேடுவார் விற்பதற்கு தேடுவார் மனமகிழ்ந்து மனைவியார் தமை கொண்டு வளநகரில் மனமகிழ்ந்து மனைவியார் தமை கொண்டு வளநகரில் கனமளிப்பார் தமையங்கும் கிடையாமல் தளர்வு எய்தி கிடையாமல் தளர்வு எய்தி சிறவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பனிமுட்ட சினவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பனிமுட்ட கனவினும் உண்டு அறியாதார் கையறவாள் எய்தினார் கனவினும் உண்டு அறியாதார் கையறவாள் எய்தினார்
மணிவண்ண சுடர் விளக்கு மணிவண்ண சுடர் விளக்கு மாலில் யான் மாழ்வன் மணிவண்ண சுடர் விளக்கு மாலில் யான் மாழ்வன் யான் மாழ்வன் ஏன துணிவு உள்ளம் கொள நினைந்தவ் வினை முடிக்க தொடங்குவார் வினை முடிக்க தொடங்குவார் வினை முடிக்க தொடங்குவார் வினை முடிக்க தொடங்குவார் திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரத்தி செயல் நிரப்ப திருவளக்கு திரியிட்டு ஆங்ககள் பரத்தி செயல் நிற்ப செயல் நிரப்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடலுதிரம் கொடு நிறைக்க ஒருவிய எண்ணெய் ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் இடரு அறிய கருவியினால் இடரு அறிய ஆக்கையை கண்ணுதலார் ஆக்கையை கண்ணுதலார் ஆக்கையை கண்ணுதலார் பெருகு தீரு கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி கண்ணுதலார் பெருகு தீரு கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி பிடித்தருளி மற்றவர் தம் முன் ஆக மழவிடை மேல் எழுந்தருள உற்ற ஊரு அது நீக்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் உற்ற ஊரு அது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றிய அஞ்சலியினராய் நின்றவரை பரமருதான் பொற்குடை சிவபுரியில் ஒளிந்து இருக்க அருள் புரிந்தார் பொற்குடை சிவபுரியில் ஒளிந்து இருக்க அருள் புரிந்தார் இருக்க அருள் புரிந்தார் தேவர் பிரான் திருவிளக்கு செயல் முட்ட விடரறிந்து மேவரிய முடி மேவரிய வினை முடித்தார் கடல் வணங்கி வியனுலகில் யாவர் எனார் அரணடியார் தமிழ் கண்டு பேசினரை நான் அறியோம்
இந்த சரித்திரத்திலே சேக்கிழார் பெருமான் இந்த கலியநாயனாருடைய புராணத்தை துவங்குகின்ற பொழுது தொண்டை நாட்டு மிக புகழ் ஓங்கி இந்த நாட்டினுடைய பெருமையெல்லாம் ஓங்க செய்யக்கூடிய அந்த தொண்டை நாட்டின் சிறப்பினை மிக அற்புதமாக நமக்கு மனத்தின் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் திரு ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய நகரம். இந்த நகரத்திலே இந்த நகரம் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நீர் பாய்ந்து ஓடுகிறதாம். அப்படி பாய்ந்து ஓடக்கூடிய அந்த நீரின் கரையிலே திருநடனம் செய்கின்ற ஒரு திருக்கோயிலாக விளங்கக்கூடிய அந்த திருக்கோயிலை மேகங்கள் எல்லாம் தழுவிக்கொண்டு மலர் சோலைகள் எல்லாம் பூத்து குலுங்கி மதில்கள் எல்லாம் மிக உயர்ந்து காணப்படுகிறதா. அப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேதான் திரு ஒற்றியூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே தேர்கள் எல்லாம் வீதியிலே உலாவக்கூடிய ஒரு அற்புதமான ஊராக திகழ்கிறது. சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், பெருமை மிக்க இந்த தெருகளிலே சமணர்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகின்ற அந்த ஊரிலே அந்த சமணர் வேடங்கள் அணிந்தவர்கள் எப்படி இருக்கிறார்களாம், இந்த ஆகாச வெளியை மறைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த பீலிகளையும் வேடங்களையும் அணிந்து அவர்களுக்கு அந்த பொருள் என்னன்றதே தெரியாம அவர்களையும் அவர்கள் மறைத்து கொண்டு இருப்பது போல அந்த ஆகாசம் இந்த தொண்டை நாட்டை மிகவும் அற்புதமான முறையிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். ஆடு கொடி மணி நெடு மாளிகை, அந்த ஊர்ல மாளிகைகள் எல்லாம் மிக உயர்ந்து காணப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வரிசையாக இருக்கிறது. கடல் பரப்பானது மிக அழகு பொருந்தி காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த ஊரிலே பல திருப்பதிகங்கள்லாம் இசையோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாட்டு எப்பொழுதும் நிற்காமல் அந்த மண்டபங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறதாம். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அரங்குகளிலே அழகு பொருந்தி ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம். பல வாத்தியங்கள் எல்லாம் இயங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு திருமடங்களிலே செந்நெல் அரிசியும் அதற்கு துணையாக சுவை கூட்டக்கூடிய பல கறி வகைகளும் உணவாக சமைத்து கொடுக்கிறார்களாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த ஊர் மிக அற்புதமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊரிலே இந்த
எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் யாருன்னு தெரியல. அந்த தைல வினை தொழில் செய்யக்கூடிய மரபிலே சக்கரப்பாடி தெரு என்று சொல்லக்கூடிய அந்த தெருவிலே ஒரு அன்பர் இருக்கிறார், ஒரு நல்ல சிவனடியார். அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, திரு ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய பெருமானுக்கு தினமும் விளக்கு ஏற்றுவது அவருக்கு தொழில். அது எப்படி அந்த விளக்கை ஏற்றுவார் என்று சொன்னால், அந்த எள்ளு தைலம் தயாரிக்கக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து அவர் பெரிய செல்வந்தராகி அந்த செல்வத்தை எல்லாம் திருக்கோயிலுக்கு விளக்கு போட்டு அவர் அந்த தொண்டினை செய்து வருகிறார். இப்படி அவர் அந்த எண்ணெய் தயாரிக்கக்கூடிய அந்த கைவினை தொழிலே மிக செல்வந்தராக இருந்த காரணத்தினாலே அவர் எண்ணிலா திருவிளக்குகள் எல்லாம் நெடுநாள் அந்த திருக்கோயிலுக்கு அவர் ஏற்றி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொண்டினை செய்யக்கூடிய சிவனடியாரை நமக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக, நமக்கெல்லாம் பிறவி வரக்கூடாது என்று சொன்னால் இருவினை தீர்ந்து போக வேண்டும். அப்படி இருவினை தீரவில்லை என்று சொன்னால் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அதுபோல அவருடைய அந்த பிறவி மாள வேண்டும் என்பதற்காக இறைவன் அவருக்கு கிடைத்த அந்த பெரும் செல்வத்தை எல்லாம் அவரை விட்டு நீங்கும்படியாக செய்கிறார். எதற்காக நீங்கும்படியாக செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு இருவினை நீங்க வேண்டும் என்பதற்காக செல்வத்தை எல்லாம் அவர் மறைக்கிறார். நமக்கெல்லாம் செல்வம் நிறைய கொடுக்கிறாருன்னா நிறைய நமக்கு பிறவி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். கொடுத்த செல்வத்தை கொடுங்குறாருன்னா நமக்கு அடுத்தது பிறவி இல்லைன்னு அர்த்தம். அதை தான் இந்த செயல்ல சொல்றார். திருமலி செல்வத்து அழிந்த பின்னும், அந்த செல்வம்லாம் அழிஞ்ச பிறகும் அந்த சிவனடியார் என்ன செய்யறாரா, அந்த எண்ணெயினாலே திருவிளக்கு இடும் பணியை தொடர்ந்து செய்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப அவருக்கு வருமானம் எப்படி வரணும் அப்படின்றதுதான் சேக்கிழார் சொல்றார். இப்போ ஒரு தொழில் செய்து ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கிறார். அந்த தொழில் நலிந்து போகிறது, தொழில் செய்வதற்கு இல்லை. உடனே தன்னிடத்திலே அந்த எல்லை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களிடத்திலே சென்று அந்த எல்லை எல்லாம் பெற்று இன்னொரு அந்த கூலிக்கு இவர் அந்த எண்ணெயை மாற்றி அந்த எள் கொடுத்தவரிடத்திலே எண்ணெயாக கொடுத்து கூலி வாங்குகிறார். அப்படி அந்த கூலியினாலே அந்த திரு ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய பெருமானுக்கு தினமும் விளக்கு ஏற்றி வருகிறார். இது கொஞ்ச நாள் நடக்குது. அந்த கூலிக்கு அந்த எல்லை கொடுக்கிறவரு கூட கொஞ்ச நாள் கூலிக்கு எள்ளு கொடுக்கல. அடுத்தது என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு. இவரு போய் ஒரு செக்குல கூலியால வேலை செய்யறார். ஒரு எண்ணெய் செக்குல எண்ணெய்க்கு கூலியால சேர்ந்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து இவர் அந்த திருவிளக்கு பணியை முட்டாது செய்து வருகிறார். சேக்கிழார் சொல்றாரு, ஒரு காலத்துல அந்த செக்குக்கு போய் கூலி வேலை செய்யறதுக்கு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம்.
இந்த செக்குக்கெல்லாம் எருது பூட்டி அந்த செக்கை பலமாக தான் அந்த எண்ணெய் தயாரிப்பாங்க. இவர் என்ன பண்ணாரா, சாமி அந்த எருதுகள்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, அந்த எருது மாதிரி நான் இந்த செக்கை இழுத்து இழுத்து நான் சுத்திட்டு வர்றேன், அந்த எருதுக்கு என்ன நீங்க உணவு கொடுப்பீங்களோ அதுக்கு பதிலாக எனக்கு கூலி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த எருது செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்து கூலி பெற்று அவரு திருவிளக்கு ஏற்றுகிறார். சரி, இது கொஞ்ச நாள் செய்யறார் வலிய நாயனார், இப்படி கொஞ்ச நாள் செய்யறார். அதன் பிறகு அந்த வேலையும் இல்லை. திருவிளக்கு பணியை முட்டாது செய்ய வேண்டும், தடைபடாது செய்ய வேண்டும். அதற்கு அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய வீட்டை விற்கிறார். நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துறார். வித்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு திருவிளக்கு ஏற்றுகிறார். நாமெல்லாம் இதை செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நிச்சயமா நம்மளால முடியாத ஒரு செயல் தான். அவருக்கு அந்த இறைவன் மேல் இருந்த அந்த பற்றின் காரணமாக அனைத்து பொருள்களையும் துறந்து இறைவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாங்கினை அவருடைய பக்குவமானது அவரை வைத்திருக்கிறது. அந்த இறை பக்குவம் அவரை வைத்திருக்கிறது. அந்த வீடு விற்ற காசு எவ்வளவு நாளைக்கு வரும்? ஏதோ கொஞ்ச நாளுக்கு அந்த திருவிளக்கு ஏற்றும் தொண்டானது செய்கிறார். அந்த வீட்டை விற்ற செல்வமும் கரைந்து போகிறது. அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார். அவருடைய பெருமை பொருந்திய மனைவி, அந்த மனைவியை விற்று இவர் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்கிறார். அப்படி சொன்ன உடனே மனைவியாரும் அதற்கு மனமகிழ்ந்து அந்த மனைவியாரை யாராவது வாங்குவதற்கு இங்கே ஆள் இருக்கிறார்களா என்பதற்காக நகரிலே பல இடங்களுக்கு மனைவியாரை அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து சென்றும் அந்த மனைவியாரை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. உடனே ரொம்ப வருத்தம் அடைந்து ரொம்ப தளர்வு எய்தி எப்படியாவது இந்த பெருமானுக்கு திருவிளக்கு பணி தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக அவர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று துணிகிறார். அப்படி அந்த துணிகின்ற பொழுதுதான் திரு ஒற்றியூரிலே இருக்கக்கூடிய படம்பக்கநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருக்கோயிலுக்கு செல்லுகிறார். சென்று அங்கே திருவிளக்கு முறையாக அந்த மணிவண்ண சுடர் விளக்கு நாம் இந்த பணி அழிந்து போகுமே ஆனால், என்னோடு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுமே ஆனால், அழிந்து போகுமே ஆனால் நானும் அழிந்து போவேன் என்று ஒரு துணிவு கொள்ளுகிறார். உடனே அந்த கோயிலுக்கு உள்ளே செல்கிறார். திருவிளக்கு திரி போடுகிறார். அதன் பிறகு அந்த திரி போட்ட அகல்களை எல்லாம் வரிசையாக நிரப்புகிறார். அதன் பிறகு ஒரு எண்ணெய்க்கு பதிலாக தன்னுடைய கழுத்தை அறுத்து அந்த உதிரத்தை அந்த விளக்கிலே இட்டு எரிப்பதற்காக துணிகிறார். இதை கண்ணுற்ற கண்ணுதலார் பெருமான் திருக்கருணையினாலே நேர் வந்து அவருடைய திருக்கரத்தை பிடித்து அவர் இருவினையும் ஆண்டு இந்த பாசமும் நீங்கி அவர் பெற்ற இந்த தொண்டின் காரணமாக அவருக்கு
விடையின் மேல் எழுந்தருளிய பெருமான் அவரை சிவபுரியிலே அவர் பொழிந்து வீற்றிருக்குமாறு, ஒளி பொருந்தி அவர் வீற்றிருக்குமாறு அவரை சிவபுரிக்கு அழைத்துச் செல்லுகிறார் என்பதுதான் இந்த கலிய நாயனாருடைய சிறப்பு ஆகும். இதனைத் தொடர்ந்து கோட்புலி நாயனாருடைய நேற்றைய தினம் கோட்புலி நாயனாருடைய குருபூஜையும் நடைபெற்றது. இந்த சரித்திரத்தை எல்லாம் நாம சிந்திக்கின்ற வாய்ப்பு இந்த பிறவியிலே கிடைத்ததற்கு நாமெல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும். கோட்புலி நாயனாரை பற்றி நாம் இப்பொழுது ஒரு சில செய்திகளை சிந்தித்து இறைவனுடைய அருளை பெறுவோமா. நலம் பெருகும் சேநாட்டு நாட்டியத்தான் குடிவேளான் குளம் பெருக வந்து உதித்தார் கோட்புலியாரெனும் பெயரான் தளம் பெருகும் புகழ் வளவரே தன் திரியாராய் ஏற்று குளம் பெருக உயர் விளைப்ப வேற்று குளம் பெருக உயர் விளைப்ப ஓர் விளைத்து புகழ் விளைப்பார் ஓர் விளைத்து புகழ் விளைப்பார் மன்னவன் பாழ் பேரும் திறப்பின் பலமேலாம் மன்னவன் பாழ் பேரும் திறப்பின் பலமேலாம் அதிகனியும் மன்னவன் பாழ் பேரும் திறப்பின் பலமேலாம் அதிகனியும் ஜகர்தாம் கோயில் பொறும் திரு அமுதின் படி பெருக பிஞ்சகர்தம் கோயில் தோறும் திரு அமுதின் படி பெருக
திருப்பணியே சென்னல் மலை புகழே ஆக செய்து வரும் திருப்பணியே பல்நெடு நாள் செய்து ஒழுகும் பாங்கு புரிந்து போங்கும் நாள் பன்னெடு நாள் செய்து ஓங்கும் பாங்கு புரிந்து ஓங்கும் நாள் வேந்தன் ஏவலில் பகஞ்சர்வன் முனை வேந்தன் ஏவலில் பகஞ்சர்வன் முனை செல்கின்றார் வாங்கள் பூனென அணிந்தார் தமக்கு அமுது படியாக ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் வேண்டும் சென்னல் அமுது படியாக ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடவை கட்டி வழி கொள்வார் முடிகின்றார் சென்னல் வாய்ந்த கூடவை கட்டி வழி கொள்வார் முடிகின்றார் அந்தமர்கள் ஆகினார் தமக்கு எல்லாம் தனித்தனியே அந்தமர்கள் ஆகினார் தமக்கு எல்லாம் தனித்தனியே எந்த யாக்கமுது படித்து ஏற்றிய நெல்லிவை அழிக்க எந்த யாக்கமுது படித்து ஏற்றிய நெல்லிவை அழிக்க இந்த யாழ்தான் நினைவார் இந்த யாழ்தான் நினைவார் திருவிரையாக்கடி என்று திருவிரையாக்கடி வந்தனையாள் உரைத்து அகன்றார் வந்தனையாள் உரைத்து அகன்றார் மன்னவன் மாற்றார் என்னை மாற்றார் உன்னை மற்ற
மற்றவர் தாம் போயின பின் சில நாளில் வருங்காலம் மற்றவர் தாம் போயின பின் சில நாளில் வருங்காலம் வற்காலம் அச்சுற்றத்தார் உணவின்றி அச்சுற்றத்தார் உணவின்றி இறப்பதனில் உணவின்றி இறப்பதனில் பெற்றம் உயர்ந்தவர் அமுதுபடி கொண்டாயினும் பிழைத்து பெற்றம் உயர்ந்தவர் அமுதுபடி கொண்டாயினும் பிழைத்து குற்றம் மாற பின் கொடுப்போம் குற்றமர பின் கொடுப்போம் என கூடு குறைந்து அழைத்தார் என கூடு குறைந்து ஊரு பிள்ளைக்கு மன்னவன் தன் எம்முனையில் வினை பயத்து மற்றவன் வாழ் வினை பயத்து மற்றவன் வாழ் தன்னிதியின் பூவை பெற்ற நாட்டியத்தான் கூடி தலைவர் தன்னிதியின் பூவை பெற்ற நாட்டியத்தான் கூடி தலைவர் அன்னதரின் தாம் செய்த பிழை அறிந்து அது அறியாமே அது அறியாமே துன்னினா குற்றம் துன்னினா குற்றம் எல்லாம் துணிப்பன் எனும் துணிவின எனும் துணிவினராய் எதிர்கொண்ட தம்மக்கு எல்லாம் எதிர்கொண்ட தமக்கெல்லாம் இனிய மொழி பல மொழிந்து எதிர்கொண்ட தமக்கெல்லாம் இனிய மொழி பல மொழிந்து மதி தங்கு சுடர்மண் மாளிகையின் வந்து அணைந்தே மதி தங்கு சுடர்மண்
தந்து அழிப்பதனுக்கு அலைமின்கள் என்று உரைத்து நிதியம் அதிகம் தந்து அழிப்பதனுக்கு அலைமின்கென்றுரைத்து என்று உரைத்து என்று உரைத்து எல்லாரும் புகுந்ததன் பெண் எல்லாரும் புகுந்ததன் பெண் திருநிதியம் அளிப்பார்கோள் திருநிதியம் அளிப்பார்கோள் நல்லாதம் பேரான் நல்லாதம் பேரான் உங்கடை காத்த நாதன் கண்கள் ஆணை மறுத்து அமுதுபடி அளித்த மறைக்கிளையை அமுதுபடி அளித்த மரக்கிளையை கொள்ளாதே விடுவேனோ என கண்ணன்று கொலை புரிவார் கொலை புரிவார் கொலை புரிவார் தந்தையார் தாயார் மத்துடன் பிறந்தார் வாரங்கள் தந்தமார் குற்றத்தபதி அடியார் மதி அணியும் தந்தையார் தாயார் மத்துடன் பிறந்தார் வாரங்கள் தந்தமார் குற்றத்தபதி அடியார் மதி அணியும் எந்தையா திதிப்படி மற்று எந்தையா திருப்படி மற்று உண்ண இசைந்தார்களையும் உண்ண இசைந்தார்களையும் இந்த வாழ்கோடு துணிந்தார் தீவினை பவம் துணிப்பார் தீவினை பவம் துணிப்பார் பின்னங்கு பிழைத்ததோடு பிள்ளையை தம் பெயரோ பின்னங்கு பிழைத்ததோடு பிள்ளையை தம் பெயரோ அவ்வண்ணம் துய்த்திடது அவ்வண்ணம் துய்த்திடது முடிக்கொரு புதல்வன் அருளும் என முடிக்கொரு புதல்வன் அருளும் என இன்னல் கொண்டார்
அந்நிலையே சிவபெருமான் அந்நிலையே சிவபெருமான் அன்பெதிர்வெளியே எதிர்வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் சிவபெருமான் அன்பர் எதிர்வெளியே நின்று உன் உடை கைவாளால் குரு பாசம் அறுத்த கிடைக்கும் உலகும் மேலுலகம் அணைய உலகம் பொன்னுலகின் மேல் உலகம் அணைய புகழோய் நீ பொன்னுலகின் மேல் அணைய புகழோய் நீ இந்நிலை நம்புடன் அணைக என்று ஏவி தேவி எழுந்தருளினார். மிக அற்புதமான ஒரு செய்தி. சேக்கிழார் பெருமான் கோட்புலியாருடைய சரித்திரத்திலே ஒரு தொண்டர் செய்யக்கூடிய பணி இதுதானா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு இந்த புராண செய்தியை அவர் நமக்கு எழுதி காட்டுகிறார். ஒரு போர்படை தளபதியாக இருக்கக்கூடிய கோட்புலியார் ஒரு சிறந்த தொண்டு செய்கிறார். அடியார்கள்லாம் தொண்டு செய்துதான் இறைவனுடைய திருவடியை அடைந்திருக்கிறார்கள். கலியநாயனார் திருவிளக்கு இட்டு இறைவனுடைய திருவடி அடைகிறார். அதுபோல ஒவ்வொரு நாயன்மார்களும் ஏதாவது தன்னுடைய குலத்திற்கு ஏற்ற அந்த தொண்டினை செய்து இறைவனுடைய திருவடியை அடைகிறார். அந்த நிலையிலே கோட்புலி நாயனார் மிகச் சிறந்த ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தாலும் அவர் ஒரு திருக்கோயிலுக்கு அந்த பிஞ்சகனார் தம் கோயில் தோறும் இறைவனை பாடி மகிழ்கிறார். பிறை அணிந்த சடையை உடைய பெருமானுடைய கோயில்கள் தோறும் நித்திய அமுதுபடி தினமும் சாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்கிறார்? செந்நெல் போன்ற அந்த உயர்ந்த நெல்லை தயாரித்து அதை கோயில்கள் தோறும் அந்த திரு அமுது படித்து நிறைத்து நிறைத்து வருகிறார். ஒருபொழுதும் குறையக்கூடாது என்கின்ற வகையிலே அந்த நெல்லை குவியல் கோயிலாக சேர்த்து வருகிறார். அதன்படி இந்த தொண்டு பல நாட்களாக எல்லா திருக்கோயிலுக்கும் செய்கிறார். ஒரு நாள் திடீரென்று வேந்தன் ஆணையின்படி போருக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பொழுது மன்னனுடைய ஆணையை பெற்று போருக்கு செல்லக்கூடிய கோட்புலி நாயனார்
நாம் திரும்பி வரும் வரைக்கும் இறைவனுடைய அந்த அமுதுபடியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதிலே தடை ஏற்படக்கூடாது என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு அவர் திரும்பி வரும் வகையிலே அந்த கோயில்களுக்கு அந்த சென்னல் கூடுகளை எல்லாம் அமைத்து அந்த நெல்லை எல்லாம் குவித்து குவித்து வைத்துவிட்டு அதன் பிறகு அவர் போருக்கு செல்லுகிறார். அப்பொழுது போருக்கு சென்று திரும்பி வருவதற்கு பல நாட்கள் ஆகும். அப்பொழுது தன்னுடைய தாய் தந்தையர், மனைவி, மக்கள், சுற்றத்தார்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த உணவுக்கான நெல்லையும் தயாரித்து அவர்களுக்கு இன்னாருக்கு இவ்வளவு என்று அவர் போர் செய்துவிட்டு வரும் வகையிலே வரும் வரைக்கும் அந்த நெல்லை எல்லாம் அவருக்கு கொடுத்து விட்டு செல்கிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய இந்த சென்னல்கள் எல்லாம் யாராவது அழிக்க நினைத்தார்களே ஆனால் அது திருவிரையாக்களி என்று சொல்லுகிறார். இந்த திருவிரையாக்களி என்று சொன்னால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய பெரிய பாவம். அந்த பாவத்திற்கு தீர்வே கிடையாது என்று ஒரு ஆணையை அங்கே சொல்லிவிட்டு செல்கிறார். அந்த உறவு தாய் தந்தையர் அந்த உறவு மக்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார். அப்பொழுது அந்த நாட்டிலே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சம் தீர்ந்தாற் போல இல்லை. அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் இறப்பதை தவிர வேற வழி இல்லை. தினமும் பட்டினி, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இறந்துதான் போக வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த உறவுக்காரர்களிலே ஒருத்தர், இப்படி இந்த இறைவனுக்கு அமுதுபடி இருக்கிறதே நெல், இந்த நெல்லையாவது நாம் உணவாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நாம் அந்த குற்றத்தை நீக்கும் பொருட்டு மீண்டும் அந்த நெல்லை நாம் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று அந்த உறவுக்காரர் சொல்லவே, இதுவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அமுதுபடைக்கு வைத்திருந்த நெல்லை அவர்கள் உணவுக்கு பயன்படுத்தி விடுகிறார். போர்ப்புலியார் ஊருக்கு வருகிறார். போரெல்லாம் செய்து முடித்து அந்த எதிரி நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் நிறைய வாரிக்கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு வருகிறார். தலைவனிடத்திலே அந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்த உடனே தலைவர் அவருக்கு அகமகிழ்ந்து நிறைய பொன் பொருளை எல்லாம் கொடுக்கிறார். ஒவ்வொரு போரிலும் வென்ற அந்த சிறப்பு பரிசுகளை எல்லாம் தன்னுடைய சுற்றத்தார்களுக்கு கொடுத்து மகிழ்வது போர்ப்புலியாருக்கு ஒரு செயலாக இருந்தது. அப்பொழுது இந்த மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்பட்டது என்று போர்ப்புலியாருக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது இந்த அமுதுபடைக்கு வைத்திருந்த நெல்லெல்லாம் உண்டு விட்டார்கள் என்றும் அவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதை கேட்டவுடனே அவருக்கு சொல்ல முன்னாத கோபம். இதற்கு நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று அந்த சுற்றத்தார்களை எல்லாம் ஒரு இடத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். ஒவ்வொருத்தரா வர சொல்லுகிறார். தாய் தந்தையர், மனைவி, மக்கள், சுற்றத்தார்கள் எல்லாரையும் வர வச்சு உள்ள எல்லாரும் போன உடனே ஒரு காவலாளியை கூப்பிட்டு, நீ வெளியே நில்லு, யாராவது வெளியே போனா அவங்கள விடாத அப்படின்னு சொல்லி காவலுக்கு ஒருத்தரை கதவுக்கு அருகிலே வைத்துவிட்டு ஒவ்வொரு உறவுக்காரர்கள் சுற்றத்தாரையும் அழைத்து அவருக்கு நிதி அளிப்பது போல ஒரு பாவனை செய்து அவர் சொல்றாரு, இந்த சிவபெருமானுக்கு அளித்த அந்த அமுதை நீங்க அளித்ததுனால
உங்களை நான் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லி ஒவ்வொருவரையும் தலையை சீவி கொன்று விடுகிறார். எல்லா சுற்றத்தாரையும் கொன்ற பிறகு தன்னுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய குலத்திற்கு ஒரு புதல்வன் என்று சொல்லுவார். அந்த புதல்வன் வந்து நிற்கின்ற பொழுது காவலாளி சொல்றாரு, சாமி, இந்த குழந்தை வந்து இந்த நெல்லெல்லாம் சாப்பிட்டுருக்காது, ஆகையினால இந்த குழந்தையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்ப அந்த கோட்பிள்ளையார் சொல்றாரு, இந்த தாய் வந்து இந்த நெல்லை உண்டு, அந்த நெல்லை உண்டதுனாலே இந்த குழந்தை அந்த பாலை குடித்ததுனாலே இதற்கும் இந்த தண்டனை தான் என்று அந்த குழந்தையை மேலே தூக்கி மின்னல் போல வடித்து வைத்திருந்த அந்த வாளினாலே 2 துண்டுகளாக விழச் செய்கிறார் நம்முடைய கோட்புலி நாயனார். ஒரு பச்சை குழந்தைய கூட விடலை, எல்லாரையும் கொன்று குவிக்கிறார். இதை கண்ணுற்ற சிவபெருமான் உடனே அவரை எதிர்கொண்டு வெளிப்பட்டு தோன்றி அவரிடத்துல சொல்றாராம், அப்பா, நீ பாசம் என்கின்ற வாளினாலே எல்லாருடைய பாசத்தையும் நீ அறுத்துட்ட, அவங்கெல்லாம் வந்து சொர்க்கலோகத்துல போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, உனக்கு இனிமே வேலை இல்லை, நீ பெரும் புகழோட என்னுடைய கைலாயத்திற்கு வந்து அணைவாயாக என்று அவரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுறார். இதுதான் இந்த கோட்புலி நாயனாருடைய சரித்திரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுக்கு வைத்திருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை நாம் கையகப்படுத்தினோம் என்று சொன்னால் அது சிவ அபராதம் என்றும், அந்த சிவ அபராதத்திற்கு நாம் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட தண்டனையை இந்த கோட்புலி நாயனார் அவருடைய சுற்றத்தாருக்கு கொடுத்து அவர்களை எல்லாம் பிறவியிலிருந்து நீக்கினார் என்பதுதான் இந்த சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இப்படி 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்திலேயும் நாம் ஒவ்வொரு அந்த குலத்தொழிலுக்கு தகுந்தாற் போல செய்யக்கூடிய அந்த தொண்டானது அவர்களை எல்லாம் முக்தி இன்பத்திற்கு கொண்டு சென்றது என்பதை சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு நாயன்மாவுடைய சரித்திரத்திலையும் நமக்கு சொல்லி காட்டுவார். இப்படிப்பட்ட இந்த 2 நாயன்மாருடைய சரித்திரத்தையும் நாம் சிந்திப்பதற்கு இல்லாமல்ல நஞ்சுண்டேச பெருமானுடைய கருணையானது கிடைத்தது. இந்த முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த மாதம் 24ஆம் தேதி நாம திரு ஒற்றியூருடைய தலத்திற்கு தல யாத்திரை செல்ல இருக்கும். திருத்தல யாத்திரை அடியார்கள்லாம் செல்ல இருக்கும். அதற்கு ஒரு முன் வழிபாடாக அந்த தலத்திலே அவதாரம் செய்த கலியநாயனாருடைய அந்த முக்தி இன்பத்தினை நாம் நினைந்து அந்த தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பாக அமையும் என்பதனை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இன்றைய தினம் 66வது சோமவார வழிபாட்டினை இந்த நாயன்மாருடைய சரித்திரத்திலே நாம் நிறைவு செய்து மீண்டும் வருகிற 8ஆம் தேதி அன்று பட்டினத்தாருடைய குரு பூஜை வருகிறது. அதுவும் திருவொற்றியூரிலே தான் அவருடைய ஜீவ சமாதியானது இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, அடுத்த சோமவாரத்திலே நாம் பட்டினத்தாருடைய அந்த குரு பூஜை தினமாக வைத்து நாம் வழிபாடு செய்ய இருக்கிறோம் என்பதனை கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்வோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை
கோவில் திரு ஆவடி உரைவாள் குரு நம தீவாய தேவன் கைலாதி மரபுடையோ திருமரபு நீரூடி அழைக மாதோ அழைக மான்முகில் வளாது பொழிய மணி வளம் புறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க உறவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நத்தவம் வேள்வி மல்குக மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நேற்று வர வேண்டியவங்க இன்னைக்கு வரல. இந்த கதை தான் சொல்றீங்களா நீங்க? அப்போ இந்த காலையில பாட்டு பாடினாங்களே அது போல இல்லையா? அது போல இல்லையா? இது போல கதை கேட்கறதுனா நானே கூட வந்து கேட்பேன். பாட்டு பாடுறது தான் நமக்கு வரல. அதெல்லாம் பாட்டு பாடுறாரு, அவரு பாடுறாரு, நம்மள கூட பாட வைக்கல. அததான் கேட்டேன். நமக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியல கதை.